எல்லாருக்கும் வணக்கங்க. ஜோதிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மிளகு ரசம். மிளகு ரசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நெல்லிக்காய் சைஸ் புளிங்க, இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 2 தக்காளி மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன், இது பச்சையாகவே கரைச்சிக்கலாம். ஜீரகம் வந்து 1 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். மிளகு ரசம் காட்டி கொஞ்சம் அதிகமாக 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன், கட்டி பெருங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. பூண்டு 15 பல்லுங்க, சின்ன சின்னதாக இருக்கிறனால 15 பூண்டு எடுத்திருக்கேன். பெருசு பெருசாக இருந்தால் 10 எடுத்தால் போதும். கருவேப்பிலை, மல்லித்தலை, கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், வரமிளகாய் 2, அவ்வளோதாங்க. ரசத்துக்கு வந்து மிளகு, சீரகம், பெருங்காயம், பூண்டு அரைச்சிட்டு வந்துடலாம். புளி கரைசல் ரெடி ஆயிடுச்சுங்க. தக்காளி வந்து இப்படி பச்சையாகவே கரைச்சிக்கலாம். புளி கரைச்சி வடிகட்டின தண்ணியில் தக்காளி 2 போட்டு நல்லா பச்சை தக்காளி கரைச்சி வச்சாச்சுங்க. இனி வந்து மிளகு, சீரகம், பெருங்காயம், பூண்டெல்லாம் 1-2 தட்டிக்கணும். மிளகு, சீரகம், பெருங்காயம் எல்லாம் அது குறப்பாக அரைச்சிக்கணும். நான் அம்மியில் அரைச்சிட்டு வந்தேன், நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் முதல்ல மிளகு, சீரகம் அரைச்சிட்டு அப்புறமா பூண்டு போட்டு தட்டிக்கணும். தட்டி போட்டுக்கலாம், இல்லாட்டி அரைச்சி போட்டுக்கலாம். 2 பச்சை கருவேப்பிலை போடலாம். மல்லியெல்லாம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, கடுகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம், வரமிளகாய் 2, கருவேப்பிலை, சீரகம், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. ரசத்துக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. வந்து இப்படி நல்லா நுரக்கட்டினோன்னா ரசம் ஆஃப் பண்ணிக்கணும். ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க, நல்லா கமகமன்னு வாசனை வருது. இந்த வெறும் ரசத்தை கூட முட்டை ஆம்லேட் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குது. மிளகு ரசம் வீடியோ போடுங்கன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் கேட்டாருங்க, அதனால் இன்றைக்கி மிளகு ரசம் வச்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களே செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.